ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம நவமி ஸ்பெஷல். நாளை மறுதினம் 17/4/2024 ஸ்ரீராம நவமி. மனிதன் உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவது வேதங்கள். அதன்படி வாழ்வது சாத்தியமல்ல என்று மக்கள் நினைத்த தருணத்தில் மக்களுள் ஒருவராக இருந்து வேதங்களின் சாரத்தை தினசரி வாழ்க்கையில் வாழ்ந்து உலகத்திற்கு உணர்த்திய அவதாரமே ஸ்ரீராம அவதாரம். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என உலகிற்கு வாழ்ந்து காட்டிய ராமர் பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் கிருஷ்ணபட்ச நவமி திதியில் தான் ராமர் அவதாரம் நிகழ்ந்தது. ராமர் அவதரித்த நாள் ராமர் நவமியாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் ராமனின் பெருமைகளை அறிந்து கொள்வோம். தர்மம் காக்க அவதரித்த ராமன் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் மண்ணுலகையும் மக்களையும் காக்க மகாவிஷ்ணு அவதாரங்கள் எடுத்தார் என்கின்றன புராணங்கள். இதில் 7வதாக எடுத்த ராம அவதாரம் மனித அவதாரமாக இருந்ததால் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முந்தைய அவதாரங்களான மச்சம், கூர்மம், வராகம், நரசிம்மம், வாமனர், பரசுராமர் ஆகியவை நீர்வாழ்வனவாகவும் விலங்காகவும் விலங்கும் மனிதனும் இணைந்ததும் காணப்படும். இந்த ராம அவதாரத்தில் தான் மனிதர்கள் படும் அனைத்து இன்னல்களையும் இறைவனும் அனுபவித்து அதன் மூலம் மக்களுக்கு பாடம் போட்டியிருக்கிறார். அவதார சிறப்புகள். ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக உதித்த ராமன் சீதாதேவியை மணந்து ஏகபத்தினி விரதனாக இருந்தார். தந்தை செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றினார். அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்து மக்களை காத்தார். இவரது சிறப்புகளை விளங்கும் இராமாயணம் நமது இதிகாசங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது. இதில் ராம அவதாரத்தை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. ராம நவமி கொண்டாட்டம் அவதாரம் நாயகன் உதித்த நாளை ஸ்ரீராம நவமி விழாவாக ஆண்டுதோறும் பக்தர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். ராமர் பிறந்த தினத்தோடு முடியும் 10 நாளை முன் 10 எனவும் பிறந்த தினத்திலிருந்து வரும் 10 நாளை பின் 10 எனவும் 20 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள். இந்த நாட்களில் ஸ்ரீராமரை வழிபட்டு விரதம் மேற்கொள்வர். பூஜைகள், இராமாயண சொற்பொழிவுகள் நடைபெறும். பக்தர்களுக்கு பானகம், நீர்மோர், சுண்டல், விசிறி முதலியவை வழங்கப்படும். நீர்மோர் பானகம் ஸ்ரீராமர் விஸ்வாமித்ர முனிவருடன் இருந்த போதும் கானக வாழ்க்கை மேற்கொண்டிருந்த போதும் தாகத்திற்கு நீர்மோரும் பானகமும் பருகினார் என்பதை நினைவுபடுத்தும் விதமாகவே அவை இரண்டும் ஸ்ரீராமருக்கு நிவேதனம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. வைஷ்ணவ ஆலயங்களில் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேக விழா சிறப்பாக நடைபெறும். வீடுகளில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படத்தை வைத்து பூஜை செய்து வடை, பருப்பு, நீர், மோர், பானகம், பாயாசம் நிவேதனம் செய்து வழிபடுவார்கள். ஸ்ரீராமர் படம் அல்லது விக்கிரகத்துடன் இராமாயண புத்தகத்தையும் வைத்து பூஜிப்பார்கள். ராம நாமத்தின் மகிமை. பகவானின் 1000 நாமங்களுக்கு இணையானது ராமநாமம். ஸ்ரீராம நவமி அன்று ராமநாமம் சொல்வதும் ராமநாமம் எழுதுவதும் நற்பலனை தரும். பகவான் நாமம் இதயத்திற்கு தூய்மைப்படுத்தி உலக ஆசை என்னும் தீயை அணைக்கிறது. இறை ஞானத்தை தூண்டுகிறது. அறியாமை, காமம், தீய இயல்புகளை சுட்டு பொசுக்கிறது. உணர்ந்தோ உணராமலோ உச்சரித்தாலே பகவான் அருள் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ராம நாமத்தை சொல்லி ராம நவமியை கொண்டாடுவோம். தசரத மன்னரின் அருள் பெறுவோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.